அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதை இட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரர்களே? உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்கு ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் தேவப்பணியில் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நாங்கள் உம்முடைய ஞானத்துக்காக வந்து நிற்கின்றோம் ராஜா. இந்த உலகத்தில் உம்முடைய ஞானத்தினால் நாங்கள் வாழ முடியும், செயல்பட முடியும். இந்த வேளையிலும் தெய்வமே, சரீர வியாதி, மன உளைச்சல் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வெள்ளத்தினால், மழையின் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீருடன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அன்பானவர்களை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை, சொத்துக்களை இழந்து தவிக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எங்கள் இலங்கை நாட்டின் அரசாங்கத்துக்காக நன்றி கூறுகின்றோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்கள் இந்தியா நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். உலகளாவிய ரீதியில் உடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து பெருகட்டும். உலக தலைவர்களுக்கு ஞானத்தை கொடும். தெய்வமே, சரீர வியாதியில் அவதிப்படுகின்ற பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும். தெய்வமே, நீங்கள் பேசுங்கள் ஐயா, நாங்கள் கேட்கின்றோம். உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் ஞானத்தினாலும் அடியேனை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அன்பானவர்களே, வேத பாடமாக யாக்கோபு நிருபத்தின் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டில் அதில் அழகாக அங்கு கூறப்படுகின்றது. யாக்கோபு இயேசுவின் சீஷன், இயேசுவின் சகோதரன் என்று அழைக்கப்படுகின்றவர். அவர் கூறுகின்றார், எவன் ஞானத்தில் குறைவுள்ளவனோ அவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாமலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்திலும் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். அன்பானவர்களே, எத்தனை வைரமான வார்த்தைகள்! இன்று நாங்கள் உலகத்தின் ஆசிரியரிடத்தில் சென்று கேட்கும் பொழுது எங்கள் குறைகளை பார்த்து, உனக்கு இந்த படிப்பு வராது, உனக்கு இந்த கல்வி வராது, உனக்கு இந்த இசை வராது என்று எங்களை மட்டம்படுத்தி விடுவார்கள். மட்டம் மாணவர்களுடன் எங்களை ஒப்பிட்டு நாங்கள் தரத்தில் குறைந்தவர்கள் என்று கூறிவிடும் ஆசிரியர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் எம்பெருமான் இயேசு எவரையும் கடிந்து கொள்ளாத தேவன், அத்துடன் சம்பூர்ணமாய் கொடுக்கின்ற தேவன் என்று இங்கு அழகாக கூறப்படுகின்றது. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு அநேக ஞானங்கள் இருக்கின்றது. அநேகர் 10 PhD எடுத்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கை எப்படி வாழ முடியும் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். சமயோசித புத்தி எமக்கு தேவை. அதை தருகின்றவர் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் புருஷனுக்கு ஞானம் வேண்டும். குடும்பத்தை தலைவனாக வாழ்வதற்கு மனைவிக்கு ஞானம் வேண்டும். நல்ல மனைவியாக, கணவனுக்கு ஏற்ற மனைவியாக வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு மாணவர்களுக்கு ஞானம் வேண்டும். ஆசிரியர்களின் ஞானத்தை கேட்டு கல்வி கேட்க, இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை எமக்கு தருகின்றவர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவே. அன்பானவர்களே, இங்கு அழகாக கூறப்படுகின்றது. வெளிப்படுத்தல் நிருபத்தில் சாலமோன் ஞானி கூறுகின்றார். 22 அதிகாரம் 6 வசனத்தில் கூறுகின்றார், பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை கைவிடாதிருப்பான். இத்தனை அருமையான வார்த்தை! பிள்ளையாண்டான் நடக்க வேண்டிய வழியில் 5 வளையாதது 50 வளையுமா? இன்று பெற்றோர்கள், பெரியவர்கள், முதிர்ந்தவர்கள் நாங்கள் சரியான வழியில் எங்கள் பிள்ளைகளை நடத்துகின்றோமா, அல்லது நாங்களே தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றோமா? அன்பானவர்களே, இன்று சாலமோன் ஞானி அன்று ஞானம் கேட்டார். இறைவனிடத்தில் ஜெபித்த பொழுது இறைவன் வந்து கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? அவர் சொத்து கேட்கவில்லை, எதிரிகளின் ஆத்துமாவை கேட்கவில்லை, ஞானம் வேண்டுமென்றார். உலகத்தில் எவருக்கும் கொடுக்க முடியாத அந்த ஞானத்தை சாலமோன் பெற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, உலகத்திலே சிறந்த ஞானி. அதனால்தான் அங்கு 2 ஸ்திரீகள் வந்தார்கள்.
அந்த காலத்தில் DNA இருக்கவில்லை. எப்படி கண்டுபிடிப்பது இது யாருடைய பிள்ளை என்று? 2 பேர் ஒரு பிள்ளை தன் பிள்ளை என்கின்றார்கள். ஞானத்தை கொண்டு யார் அந்த பிள்ளையின் தாய் என்பதை கண்டுகொண்டான். இப்படி அநேக விளக்கங்கள் ஞானத்திற்கு இருக்கின்றது. அன்பானவர்களே, ஒவ்வொன்றிற்கும் ஞானம், தொழில் செய்ய ஞானம் வேண்டும், ஒவ்வொரு தொழிலுக்கும் ஞானம் வேண்டும். இப்படி ஞானமாக இங்கு இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று எமக்கு ஞானம் வேண்டுமா? ஆண்டவரிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எமக்கு ஞானம் தேவை. ஞானம் இல்லாவிட்டால் நாங்கள் வாழ முடியாது. ஆண்டவரிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்வோம்.